பினாங்கு மாக்மண்டேன் இண்டா அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்தின் 187 ரூமா முத்தியாரக்கு அடுக்குமாடி வீடமைப்பு திட்டத்தின் வீட்டு சாவிகள் பினாங்கு மேம்பாட்டுக் கழகத்திடமிருந்து பினாங்கு மாநில வீடமைப்பு வாரியத்திடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இவ்விழாவில் கலந்து கொண்ட பினாங்கு மாநில வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் துறைக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜு சோமு இத்திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 29 பேருக்கு வீடு ஒதுக்கீட்டிற்கான கடிதங்களை வழங்கியதுடன் தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். இளைஞர்கள் B40 மற்றும் M40 பிரிவினர் ஆகியோர் எளிதாக வீடு வாங்குவதற்கு உதவும் நோக்கில் வாடகை வழி உரிமையாக்கல் எனும் திட்டத்தை பினாங்கு அரசு செயல்படுத்தி வருவதாக டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜு குறிப்பிட்டார். இதன் மூலம் வங்கிக் கடன் பெறுவதில் சிரமத்தை எதிர்கொள்ளும் மக்கள் முதலில் வாடகைக்கு குடியேறி பின்னர் குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த வீட்டை முழுமையாக சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் என அவர் விளக்கினார். பட்டவத் மாக்மண்டேன் தொழிற்பேட்டைக்கு அருகில் 13 மாடிகளை கொண்டு கட்டப்பட்டுள்ள இக்குடியிருப்பு திட்டம் கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி முழுமையாக நிறைவடைந்தது. மாநில மக்கள் தங்களின் தேவைக்கும் வசதிக்கும் ஏற்ப மலிவு விலை வீடுகளை பெறுவதை பினாங்கு அரசு தொடர்ந்து உறுதி செய்யும் என்றும் டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜு சோமு உறுதியளித்தார். இவ்விழாவில் பாகான் நாடாளுமன்ற உறுப்பினர் லீம்கான் எங் மற்றும் உள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.